உங்கள் நலன் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் மிதுன ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் என்ன, 31 நாட்கள் என்ன பலன்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு உபய ராசி, மேற்கு திசைக்கு உள்ள ஒரு ராசி, இருகால் ராசி, இன்பமே தனதுக்கு பெரிதென்று நினைக்கக்கூடிய ராசி. அது என்ன இன்பம் என்றால், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உபயம் செய்யக்கூடிய இன்பம், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் காணக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. பொதுநலவாதின்னு சொல்லலாம் கொஞ்சம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசியில் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானவர் 12/7/2020 தான் அவர் வக்கர நிவர்த்தி ஆகுறாரு. உங்கள் ராசியில் தான் இப்போ சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்குது. சூரியன் ராகு அங்கே தான் இருக்காங்க. அப்போ உங்கள் 3ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்கள் முயற்சி ஸ்தான அதிபதியான சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்போ இருக்காரு. அவர் புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ள உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உள்ள ஒரு குருவோடைய நட்சத்திர சாரத்துக்குள்ள இந்த சூரிய பகவான் வரும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5/7/2020 19/7/2020 வரைக்கும் அவர் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ளே தான் நிற்க போகிறாரு. அப்படி நிற்கும் பொழுது குருவோடைய சாரத்துக்குள்ள சூரிய பகவான் நிற்கும் பொழுது 2 நட்பு கிரகங்கள் தான். உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களை தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுடைய பாஸ் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது. ஏன்னா 6ஆம் அதிங்கிறது அடுத்தவங்கள்ட்ட நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல வேலை செய்கிறவங்க 6ஆம் இடம் உங்கள் ராசிக்கு. அந்த செவ்வாயும் குருவோடைய சனியோடைய சாரத்தில் போய் அமர்ந்து நிற்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அவர் 17/7/2020 வரைக்கும் நிற்க போகிறாரு. அப்படி நிற்கும் பொழுது உங்கள் பாதகாதிபதியாக சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கும் அதிபதியானவர் ஆட்சி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் பாக்யாதிபதி சனி, அஷ்டமாதிபதியும் அவர் தான், இருந்தாலும் கூட புதனும் சனியும் நட்பு கிரகங்கள், அதனால் கலக்கம் வேண்டாம். 6ஆம் இடத்துல அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்யும் பொழுது ஓரளவுக்கு அங்கீகாரங்கள், உங்கள் வேலைக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ள பலனும் பயனும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் அரசு கிரகம். உங்கள் ராசி அதிபதி 12/7/2020 வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உழைப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தொண்டர்கள் அதிகமாக உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. சில கோரிக்கைகள் அவங்க வைப்பாங்க. அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் போராடுவீங்க தலைவர்கிட்ட. இல்லை உங்கள் சொந்த பணத்தை கொஞ்சம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கர நிவர்த்தியில் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அவர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசை நீங்கள் விரயமாக கொடுத்துட்டிங்கனாலும் கூட அவர் உங்களுக்கு பிற்காலத்தில் அதை 1க்கு 2 மடங்காக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழியையும் அவர் வகுத்து கொடுத்துருவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவானும் ராகு இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வக்கர நிவர்த்தியிலேருந்து விரையாதிபதி ரெடி ஆகிட்டார். அவரே பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசிக்கு. சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்கள் தான், அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. எப்பயுமே யோகத்தை தரக்கூடிய சூரியனும் செவ்வாயும், இதில் செவ்வாய் பாக்யாதிபதியோடைய சாரத்தில் அமர்ந்திருக்காரு. சூரியன் புனர்பூசத்துக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனையும் அவர் கொடுத்துருவார். ஏன்னா அவர் நட்பு கிரகத்துக்குள்ளே இருக்கார். இன்னும் சொல்ல போனால் சூரிய பகவானவர் பார்த்தீங்க அப்படின்னா 16/7/2020 கடகராசிக்குள்ளே வந்துடுவார் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு. 2ஆம் வீட்டிலேயே 3ஆம் வீட்டு அதிபதி உட்காரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி அடையும். ஏன்னா உங்கள் 6ஆம் அதிபதி ஒருத்தர் ஜெயிக்கணும்னா 3, 6, 10, 11 சம்மந்தப்படணும். உங்களுடைய 6ஆம் அதிபதி போய் 10ல் உட்காந்துட்டாரு.
சம்மந்தப்பட்டுட்டார். அவரே 11ஆம் வீட்டு அதிபதி. அவர் திரிகோணத்தில் உங்களுடைய சூரியனை பார்க்குறாரு. 16/7க்கு அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், வேலை செய்கிறவர்கள், தொழிலதிபர்கள், இவங்க எல்லோருக்குமே நல்ல வாய்ப்புகள் வருவதற்கான காலகட்டமாகவே அது கிட்டத்தட்ட இந்த 15 நாளும் இருக்கும். 16/7/2020 31/7/2020 வரைக்கும் அதை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கிட்டு ஒரு நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ஏணி இறங்கும், பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் ஏறணும். முயற்சி மட்டும்தான் அங்கே செய்யணும். கடவுள் துணை இருக்கணும். கடவுள் கொடுத்துட்டாரு, இந்த நல்ல நேரம் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது. வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், செவ்வாயோட திரிகோணத்தில் சூரிய பகவான் அமர்கிறார். செவ்வாய் 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியின், பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய சாரத்தில் அமர்ந்து சனி பார்வையில் அவர் இருக்கிறாரு. உங்கள் ராசியவே அவர் பார்க்குறாரு. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகள், இந்த குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வக்கர நிவர்த்தி முடிஞ்சிட்டாரு. 5ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். இந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தில் இந்த மாதம் முழுவதும் 12ஆம் இடத்துல உங்கள் 5ஆம் அதிபதி இருக்கார். குழந்தைகளுக்காக விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. குழந்தைகளுக்கு எதுவும் அடிபடாமையோ இல்லை கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பில் கொஞ்சம் இது பண்ணுங்க. வீண் விதண்டாவாதம், வம்பு, வழக்கு எல்லாம் பண்ணும் இந்த குழந்தைங்க. ஏன்னா மிருகசீரிஷம் செவ்வாய்க்குள்ளே போகும்பொழுது இவங்க ஆத்திரம் அள்ளும், கோபம் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் பதமாக நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்னொன்று, கணவன் மனைவிகளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு ஆட்சி வக்கரமாக உட்காந்து உங்களுடைய ராசியவே அவர் பார்க்குறாரு. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள், விளையாட்டு சண்டைகள் அது மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் சண்டைகள் வராது. இதில் என்னன்னா, மிதுன ராசிக்காரர் கணவனாக இருந்தால் மனைவி கை ஓங்கும், மிதுன ராசிக்கு இப்போ மனைவியாக இருந்தால் கணவன் கை ஓங்கும், அவ்வளோதான். ஏன்னா இந்த குரு ஆட்சி வக்கரமாக இருக்கிறப்ப நல்லா இருந்ததுன்னா குரு நல்ல பார்வையில் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆட்சி வக்கரமாக இருக்கும் பொழுது இவங்க நொச்சுன்னு தன்னோட மற்ற நாளில் கம்முன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த ஆட்சி வக்கரத்தில் இருக்கும் பொழுது நொய்யின்னு கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ தான் அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு. ஏன்னா குரு தன்னிலே கொஞ்சம் மாறி செயல்படுவதற்கான காலகட்டமாக அது இருக்கும். அதுதான். 2ஆம் இடத்துல வேற சூரியன் உட்கார்றாரா, அந்த சூரியன் 2ஆம் இடத்துல உட்காரும் பொழுது தன குடும்ப வாக்கு உங்களுக்கும் வாய் நல்ல சூடாக பறக்கும் சொல்லு. அதனால் கொஞ்சம் இந்த 16/7/2020 அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய கடகராசியில் 2ஆம் இடத்துல உட்காரும் பொழுது கொஞ்சம் வாக்கில் வன்மை வேண்டாம், வாக்கில் சூடு உஷ்ணம் வேண்டாம். ஆனால் நேர்மையாக நடப்பீங்க, செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக பண்ணுவீங்க பாருங்கள். என்ன கோபதாபங்கள் இருந்தாலும், அரசியல்வாதிகள் கூட அப்படிதான். சூரியன் கடகத்தில் உட்கார்ந்த உடனே அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பட்டுன்னு சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க நீங்கள். மிதுனராசி அரசியல்வாதிகள், கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையுங்க. என்னென்னா, அதாவது நடிக்கிறவங்களுக்கு தான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கிரியேட்டிவாக யாரை பேசணும் அப்படின்னு திட்டமிடுவீங்க. இந்த திட்டமிடல் நிறையா நடக்கும். திட்டமிட்டதை ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டு எல்லாமே எழுதி அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. புது வடிவங்களில் என்னென்ன பண்ணலான்னு யோசனைகள் எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை பற்றி என்னுடைய டிஸ்கஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? வருமானம் இருக்கிறதா சர்வே பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் வருதுன்னா அதுலேருந்து ஒரு சிறு தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதை கவனத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, உங்கள் லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ லாபம் வருமா வராதா? இருக்கிறது வரும், கஷ்டப்பட்டுற மாட்டீங்க. இருக்கிற பணம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சனி பகவான் 8க்கும் 9க்கும் அதிபதி. இந்த சனி பகவானவர் குரு பகவான் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு நீச்சமாகக்கூடிய அதே நட்சத்திர பாதத்துக்குள் போய் அஷ்டமாதிபதியும் உங்களுடைய பாக்யாதிபதியும் அமரும் பொழுது 3ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு.
அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10, 2, 5 பார்க்குறாரு. குடும்பத்தை பார்க்குறாரு, குழந்தைங்களை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னொரு விஷயம், இந்த குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கும் பொழுது சூரியனும் வந்து அங்கே உட்கார போகிறாரு. 3ஆம் அதிபதியும் வந்து உட்கார போகிறாரு. இவர் ஆட்சி வக்கரத்தில் தான் இருக்கார். அதனால் இந்த கோபங்கள் கூட கொஞ்சம் உங்களுக்கு மந்தமாக வரும். அதை படுத்திடுவார் இந்த சூரியனை பார்க்கும் பொழுது. அதனால் அது ஒரு நன்மை தான் நமக்கு. படன்னு பொறுக்கியாமல் தாமதமாக கோவப்பட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது, இல்லைங்களா? அதட்டி கோவப்படுறதுக்கும் கொஞ்சம் அமைதியான கோபமும் இருக்கும், இல்லைங்களா? அது அமைதியான ஒரு கோபமாக உங்களுக்கு இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானம்ங்கிறதுனால குடும்பத்தில் எல்லாரும் மந்தமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து வக்கர நிவர்த்தியில் ஆகிட்டாரு உங்கள் ராசி அதிபதி. உடனே நீங்கள் 12/7/2020 ஒரே சுறுசுறுப்பாக நீங்கள் கிளம்புவீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க மந்தமாக, நீங்கள் இவ்வளோ நாள் சோம்பேறியாக இருந்தது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது உங்களுக்கு கவனத்தில் இருக்காது. வீரியக்காரங்க ராகு இருந்தாலும் கூட நீங்கள் சுறுசுறுப்பாக இல்லாமல் மந்தமாக கொஞ்ச நாள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ எல்லாருக்கும் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சுறுசுறுப்பாக இல்லைன்னு கோவப்படுவீங்க. அதை கொஞ்சம் வந்து இந்த வார்த்தையை திருப்பி கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணணும் அப்படின்னு பழசை மறக்காமல் இருந்துட்டால் பிரச்சனை வராது. இதெல்லாம் தான் சுய பரிகாரம், சரிங்களா? அடுத்தது உங்களுடைய 5ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தைங்க மந்தமாக செயல்படுவாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்ன அப்படின்னா மந்தமாக செயல்படுவாங்க. ஞாபக மறதி அதிகமாக வருங்க. ஏன்னா புதன் புத்திக்காரகன். அவன் திரிகோணத்தில் இந்த உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் 12/7 தான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு ஞாபக மறதியும் மந்தத்தன்மையும் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் தட்டி கொடுத்து அப்படியே செலுத்துனீங்கன்னா 12/7க்கு அப்புறம் சரியாயிடும். படிப்பில் கவனம் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் சண்டை போடுவாங்க. ஏன்னா சனி வந்து உங்கள் 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா மிருகசீரிஷப நட்சத்திரத்துக்குள்ளே போகும் பொழுது சண்டை சச்சரவுகள் குழந்தைங்க நல்லா பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக அப்படியே இருந்தீங்கன்னா சரியாக போயிடுங்க. அது சரிங்களா? அது மாத கடைசியில் தான், அதனால் பிரச்சனைகள் கிடையாது. இதே காலகட்டத்தில் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த வேலை செய்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறீங்க இல்லைங்களா? அதே சமயம் அந்த செவ்வாய் பகவான் போய் 10ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறாரு. 10ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு பாதங்கிற இடத்துல இருக்காரு. காலில் கொஞ்சம் அடிபடாமல் இருக்கணுங்க. ஏன்னா அந்த செவ்வாய் ராகு பார்க்குறாரு. தந்தையினுடைய உடல்நல கவனம் வேணும். ஏன்னா 9ஆம் அதிபதியான சனியோட சாரத்தில் செவ்வாய் போய்கிட்டு இருக்காரு. 6ஆம் அதிபதி ருண ரோக சத்ராதிபதி போய்கிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிங்க. 4ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு. செவ்வாய் ராகு சேர்ந்தா உடல்லேருந்து ரத்தம் வெளியில் வரணும். செவ்வாய் ரத்தக்காரகன், ராகு ரத்த குழா. அதனால கொஞ்சம் வந்து தந்தையின் உடல்நிலையில் அவருக்கு அது 2ஆம் இடம். தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் 4ஆம் அதிபதியே புதனாக இருந்து 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் தாய் தந்தைக்கு இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்று சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கொஞ்சம் ஹீமோக்ளோபின்க்கு வந்து கம்மியாகுதான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் நிறைய புரோட்டீன், பருப்பு வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும். துவரம் பருப்பை எடுத்துக்க சொல்லுங்கள். செவ்வாயோடைய காரகத்துவம் அதை எடுத்துக்க சொல்லுங்கள். பாசிப்பருப்பை எடுத்துக்க சொல்லுங்கள். அது புதனுடைய அந்த உங்களுடைய உங்கள் ராசி அதிபதியுடைய நவதானியமே அதுதான். அதனால் அதை உடம்புல எடுத்துக்க சொல்லுங்கள். கீரை நிறைய எடுத்துக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் தாய் தந்தை நீங்களுமே இந்த 3ஐயும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பருப்பு வகையில் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கீரை வகைகள் இதையெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் இந்த இரத்தத்தினால் வரக்கூடிய அந்த புரோட்டீன் இருக்கணும் ரத்தத்தில், ஹீமோக்ளோபின் ஏறுறதுக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்குங்க. முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி எடுத்து நீங்கள் செயல்பட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதை கவனத்தில் வச்சுக்கிங்க, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் 3ஆம் அதிபதி உங்களோட இதிலே இருந்தாங்க, ஓரளவுக்கு உதவுவாங்க. ஆனால் இந்த சூரிய பகவானவர் இந்த மிருகசீரிஷப நட்சத்திரத்துக்குள்ளே போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய அது சகோதர காரக கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா செவ்வாய் 10ல் போய் நின்றுட்டு பார்க்குறாரு. அந்த சகோதரர்களால் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து செஞ்சுட்டு போயிடுவார். அது நடக்கும் இந்த காலகட்டங்களில். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
தானம்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து ஏழை பெண்களுக்கு, யாராவது வயதான பெண்ணை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தானம் கொடுங்க. தயவு செய்து ஏதோ ஒன்று உங்கள் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கட்டுமே, அதை கொடுத்துருங்க. அதை தானம் செய்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லா வருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவாங்க. தான பரிகாரம் இதை பண்ணணும். சரி, இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினம் 5, 6, 7 கண்டினியூவாக வருது. அந்த 3 நாளும் எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசாதீங்க. ஊர் பயணம் போக வேண்டாம். நல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியுமே எதுவுமே நம்ம அந்த காலகட்டத்தில் பேசாமல் முடிவெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, சந்திராஷ்டமம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்கா கணபதி இந்த வீடியோவில் வரும், துர்க்கையோடு இருக்கக்கூடிய கணபதியை வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த துர்கா செவ்வாய், இந்த துர்காவை இந்த துர்க்கை அம்மன் அவள் செவ்வாயின் அம்சமாக இருக்கிறார். ராகு கேது 2 பேரும் போய் அவங்கள வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் 9வது மாதம் வரைக்கும். கேது பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது நீங்கள் இந்த துர்க்கை கணபதியை வழிபடும் பொழுது முழு முதற் கடவுள் 12 ராசிகளுக்கும் இல்லை, உலகத்துக்கே முழு முதற் கடவுளான அந்த கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது மற்ற கிரகங்களும் மற்ற தெய்வங்களும் அதுக்கு வழிவகு கொடுக்கும். எல்லா தெய்வங்களும் தன்னை ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரை வணங்காமல் செஞ்சதாகவே சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் துர்கா கணபதி செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருப்பதனால் துர்கா கணபதியை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் வரும், பார்த்துக்குங்க. வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. காலையில் எப்பயும் தினமும் நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றும் பொழுது துர்கா கணபதி என்னையும் என் குடும்பத்தையும் நல்வழிப்படுத்தி நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டுங்க. புத்தி இருந்ததுன்னா பாக்கி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம். புத்தி மட்டும்தான் இருக்கணும் மனிதருக்கு. அதை நீங்கள் வேண்டி வணங்குனீங்கன்னா மற்றது எல்லாமே அந்த கொடுத்துருவாரு. தமிழ்லேயே நீங்கள் வேண்டுங்க. இவ்வாறாக சுய பரிகாரமும் ஆன்மீக பரிகாரமும் தான பரிகாரங்கள் செய்து இந்த 31 நாட்கள் இந்த கிரகங்களுடைய நிலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான இந்த வழிவகைகளை கண்டிப்பாக செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அடுத்தது கடகராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.